பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேம்? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்க எல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாத சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் விரைய சனி, ஏழ நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்களை செய்ய போறாரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்கோர் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா? அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கன்னிராசிக்காரர்கள் பல வருடமா நாங்க தொட்டதெல்லாம் எங்க ஒன்னும் விளங்குற மாதிரியே தெரியல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த குரு பயிற்சி காலத்துல இவங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரம் அமையுமா மேம்? குரு பகவான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா லாபஸ்தானத்துல குரு அமர்றாரு அப்படின் போது அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஆதாயம், ஒரு மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். நல்ல லாபம் வரும் அப்படின்றது விதிமா. இப்ப சுய தொழில் செய்யறவங்க முக்கியமா இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்யறவங்க. ஆன்மீகம் சார்ந்த தொழில்னா இப்போ நிறைய சொற்பொழிவாளர்கள், கோயில்ல வேலை செய்யறவங்க, புரோகிதர்கள், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்றவங்க, ஆன்மீக பூஜை பொருட்களை வியாபாரம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்மா. அதே மாதிரி குருனாலே ஆசான். அப்ப டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துறேன், ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறேன், ஒரு கன்சல்டன்டா இருக்கேன், இவங்களுக்கு எல்லாமும் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். நான் ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றேங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் இவங்களோட அறிவை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா நல்ல முன்னேற்றம் அப்படின்ட்டு இருக்கும். ஆன் தி ஹோல் நல்லா இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் குருவோட கொடுக்கக்கூடிய நற்பலன்களை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட நாலேஜ் இவங்க மத்தவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி எனக்கு நல்லதுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். என்ன சார்ந்தவங்களும் கேட்கறாங்க பாவம் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குமா. ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் அவங்க மத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கண்டிப்பா இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டுமா. கண்டிப்பா மேம். பெரிய மனிதர்களோட உதவிகள் எல்லாம் கிடைக்குமா மேம்? காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா கிடைக்குமா. ரீசன் என்ன அப்படின்னா
ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. நிறைய பெரிய மனிதர்களோட தொடர்பு நம்மளுக்கு வேணும், கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் ரொம்ப பவர்ஃபுல் இல்லைங்களா? கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ண சாலிடா நடக்கும். இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும். இப்ப கன்னிராசி என்பர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இது 12 ராசிக்குமே நம்ம வச்சுக்கலாம். ஆனா பொதுவா குரு 3ஆம் பாவத்தை பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தை பாக்குற, நீ நல்லதா ஏதாவது முயற்சி பண்ற அப்படின்னா சாலிடா நடக்கும். உனக்கு நிறைய பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும், நல்ல விஷயத்துக்காக, ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக தாராளமா கிடைக்கும். குடும்பத்துல இருக்க பிரச்சனையை தீக்கணும் நீ முயற்சி பண்ற, தாராளமா கிடைக்கும். ஆபீஸ்ல இருக்க பிரச்சனையை தீக்கணும் நீ முயற்சி பண்ற, தாராளமா அது வந்து பாத்தீங்கன்னா தீரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களை நீ திருத்தணும்னு முயற்சி பண்ற, தாராளமா நடக்கும். ஆக எந்த முயற்சியா இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான முயற்சி பலிதமாகும். அப்ப நீ பெரிய ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு சாலிடா நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். கண்டிப்பா மேம், எண்ணங்கள் நிறைவேறும்னு சொல்லியிருக்கோம். ஆசைகளும் நிறைவேறுமா? சாலிடா 5ஆம் பாவத்தை பாக்குறாரு இல்லையா குரு. அப்ப அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்மளோட ஆசைகள், அபிலாஷைகள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி அதெல்லாமும் கொடுக்கக்கூடிய பாவம் சாலிடா நிறைவேறும். என்ன ரொம்ப சிம்பிளா அப்படின்னா நம்ம நல்ல விதத்துல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும். எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, எதிர் வீட்டுக்கார பொம்பளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொம்பளை கூட நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அஃபேர் வருமா அப்படின்லாம் வந்து வராது. பொதுவா அப்படி கண்ணி நினைக்காது. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த மாதிரி கொஞ்சம் வக்ர புத்தி இருக்கவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆசைகள் இங்க கிடையாது. ஒரு சிலர் என்னமா ஒரு சில வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்லயே போடுறாங்க, எனக்கு அந்த ஆன்டி ரொம்ப பிடிக்கும், அந்த ஆன்டி எனக்கு கரெக்ட் ஆகுமா அப்படிலாம் கேக்குறாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம சேர்ந்தே பதில் சொல்லலாம். அப்படிலாம் நினைச்சா நடக்காது. இந்த மாதிரி உங்களோட ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள், அபிலாசைகள் நிறைவேறுமா? தாராளமா நிறைவேறும். அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்த நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கு பத்தியா. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லை, நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பிள்ளையை நான் சின்சியரா லவ் பண்றேன், இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிலாம் இல்ல, ஆல்ரெடி நான் கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அந்த பிள்ளையை நான் சின்சியரா லவ் பண்றேன், நடக்கும். இது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது நடக்கும். நான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நடக்கும். ஒரு பொண்ணு நான் ரொம்ப ஆத்மார்த்தமா காதலிக்கிறேன், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அந்த காதல் திருமணத்துல முடியும். ஏன்னா 5ஆம் பாவத்தையும் குரு பாக்குறாரு, 7ஆம் பாவத்தையும் குரு பாக்குறாரு. உண்மையான நேர்மையான எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறும். தப்பான விதத்துல வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்க, நான் இன்னொருத்த பாக்கணும்னா நிறைவேறாது. அது வந்து டிஃபரன்ஸ் இருக்குல்லம்மா. கண்டிப்பா அது நிறைவேறும்மா. கண்டிப்பா மேம். திடீர் பணவரவு அப்படிங்கிறது கண்ணிக்கு இருக்கா மேம்? யாருக்குமே இந்த திடீர் பணவரவுன்றது கிடையாது. ஏன்னா நான் வந்து இந்த ஜாக்பாட்டு, லக்கு, லாட்ரி, சிலர் ஜோதிடமே அதுக்காக தான் பாப்பாங்க. இப்ப வந்து இந்த காலகட்டத்துல எனக்கு வந்து ட்ரேடிங்ல பயங்கரமா காசு வருமா, இந்த காலகட்டம்ல லாட்ரி வாங்கினா விழுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் திருப்பி காசு கொடுத்துருவேன். இல்லைங்க நீங்க வேற ஜோதிடர்களை பாருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கே அதெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாதுமா. ரீசன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி சில ஜாதகம் இருக்குதான், ஆனா நம்ம அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது யாருக்கும். உழைப்பு மட்டுமே உயர்வை தரும் அப்படின்றது உண்மை. இவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பொதுவா கன்னி அதீத புத்திசாலிகள். எல்லாருக்கும் நமக்குலாம் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் Z வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்த நதி மூலம், ரிஷி மூலம் ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க கன்னி. நிறைய இந்த சிபிசிஐடி ஆபீசஸ்ல பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, நிறைய கன்னியா இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்ணுக்கு புலப்படாததை நோண்டி எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உண்டு. அப்ப இவங்க பெருசா ஜாக்பாட்டை நம்புறது அப்படின்றத விட இவங்களோட உழைப்பு, இவங்களோட புத்திசாலித்தனம் கண்டிப்பா பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாங்க. அதுல எந்த டவுட். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். சூப்பரா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இப்போ அரசியல்ல இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது சரியான நேரமா இருக்குமா? அதுதான் உங்களோட தொழில்னா அந்த தொழில லாபம் அப்படின்றது வரும். ஆன்மீகம் தான் அவங்களோட தொழில்னா அந்த தொழில லாபம் அப்படின்றது வரும். நீ என்ன தொழில நீ எடுத்துட்டு இருக்க, நீ வந்து அரசியல் கட்சி, இன்னொன்னுமா பொதுவா அரசியல்ல பெரிய லெவல் வரணும்னா சுய ஜாதகத்துல சூரியன் எப்படி இருக்கான் அதுவும் பார்க்கணும். இப்ப என்ன தசை நடக்குது அதுவும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து இப்ப விஜய் சார் வந்து இது வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க அவர் கடகராசி சுக்கிரதசையில இருக்காரு, அவரு போய் எங்க வந்து அரசியல்ல வருவாரு அப்படின்னாங்க. ஆனா சுக்கிரதசை, சூரிய தசை மட்டும்தான் அரசியல்னு இல்ல, சுக்கிரதசையிலயும் வரலாம், ராகு தசையிலயும் வரலாம். அவங்க நல்லா இருக்காங்க சுய ஜாதகத்துலன்னா போதுமானது. கண்டிப்பா புரியுதுங்க? அப்ப நான் சொன்னேன் இல்ல, சுக்கிரதசை குட் லக் கொடுத்துரும், ஃபார்ச்சூன் கொடுத்துரும், அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அவர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு. புரியுதுங்களா? அப்ப அவர் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு, அந்த மாதிரி வந்துட்டாரு. இந்த மாதிரி குரு லாபஸ்தானத்துல இருக்காரு கோச்சார பிரகாரம் அப்படின்னும் போது சுய ஜாதகத்துல ஒரு சுபமான ஒரு பிளானட் தசை நடக்குது, ராகு தசை கூட நடக்குது. ராகு சூப்பரா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, அரசியல்ல பெரிய லெவல்ல சாதிக்கலாம். கண்டிப்பா அன்அப்போஸ்டா சூப்பரா சாதிக்கலாம். கண்டிப்பா சுய ஜாதகமும் அது பார்க்கணும், கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பா மேம். இப்ப கன்னிராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாமா? பொதுவாவே கன்னி கண்டக சனியில இருக்காங்கம்மா. கண்டக சனி குருனோட பார்வையினால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை கொடுக்கணும்.
அப்பப்ப குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருந்துச்சு. இப்ப குரு பார்வையினால கிடையாது. இருந்தாலும் குரு அதிசாரமா பயிற்சி ஆகும் போது சனி மேல குருனோட பார்வை இருக்காது. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பரிகாரம் அப்படின்றது இருக்கணும். அப்ப நரசிம்ம வழிபாடு, நரசிம்ம வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு. ஆனா இவங்களுக்கு பெருமாளை தான் வழிபாடு பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நரசிம்மர் வழிபாடு. கன்னி சிலர் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவாங்க, நான் சிவனை தவிர யாரையும் கூப்பிட மாட்டேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, நம்ம சிவனை கூடும்போது நான் பெருமாளை தவிர யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவனை தவிர யாரையும் கூப்பிட மாட்டீங்க, சரபேஸ்வரன் வழிபாடு பண்ணுங்க. இல்லைங்க பெருமாளை தவிர நான் யாரையுமே கூப்பிட மாட்டோம். பொதுவாவே பெருமாள் வழிபாடு, நரசிம்ம வழிபாடு சூப்பரா இருக்குமா உங்களுக்கு.